நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஆனா அங்க உங்கள யாருமே கண்டுக்கலையா? நீங்க பேசுற வார்த்தைக்கு அங்க மரியாதை இல்லையா? இல்ல, நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் உங்களை எல்லாரும் ஒரு ஓரமா தள்ளி வைக்கிறாங்களா? இவன் என்ன பெருசா பண்ணிட போறான் அப்படின்னு உங்களை யாராவது உதாசீனப்படுத்தி இருக்கிறாங்களா? அப்படி ஒரு முறை நீங்க அவமானப்பட்டிருந்தா கூட இந்த வீடியோ உங்களுக்கானது மட்டும்தான். இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உங்களை யாரும் இனிமே மட்டம் தட்ட முடியாது. உங்களை உதாசீனப்படுத்தின அதே கூட்டம் உங்களை தேடி வர வைக்க போற 5 ரகசியங்களை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த வீடியோவோட கடைசி நிமிஷத்துல நான் சொல்லப் போற அந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையையே மாத்தப் போகுது. அதனால ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மத்தவங்க நமக்கு மரியாதை கொடுக்கலன்னு கவலைப்படுறதை விட நாம நமக்கே மரியாதை கொடுத்துக்கிறோமான்னு பார்க்கணும். நம்மளோட மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியலன்னா உலகத்துக்கு அது எப்படி தெரியும்? முதல்ல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தேவையில்லாத இடத்துல அதிகமா பேசுறத நிறுத்துங்க. எந்த இடத்துல மௌனம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தான் உங்க வார்த்தைக்கு ஒரு கனம் இருக்கும். எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன் அப்படின்னு ஆஜர் ஆகிறவங்களுக்கு மதிப்பு எப்பவுமே கம்மியாதான் இருக்கும். உங்களை ஒரு அபூர்வமான பொருளா மாத்திக்கோங்க. நீங்க கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு மத்தவங்களுக்கு புரியும் போதுதான் உங்களோட அருமை அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நண்பா, இந்த உலகத்தோட மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? எப்போ நீங்க மத்தவங்க கிட்ட அங்கீகாரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அப்போவே நீங்க உங்களை ஒரு அடிமையா மாத்திக்கிறீங்க. ஒரு நாய்க்குட்டி மாதிரி மத்தவங்க போடுற பாராட்டுக்காக வாலாட்டுறதை நிறுத்தணும். சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜாவா இருக்கு தெரியுமா? அது யார்கிட்டையும் போய் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதில்ல. அது மத்தவங்க பாராட்டுறதை எதிர்பார்த்து வேட்டையாடுறதில்ல. அதோட கம்பீரம் அதோட ரத்தத்துல இருக்கு. உங்க ரத்தத்துல அந்த திமிரை ஏத்திக்கோங்க. இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ முதல்ல நீங்க உங்களை அப்படி பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்க கண்ணாடியில பார்க்கும்போது உங்களுக்கே உங்களை பிடிக்கலன்னா அப்புறம் எப்படி இந்த ஊருக்கு உங்களை பிடிக்கும்? உங்க மேல உங்களுக்கு ஒரு காதல் இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். 2வது விஷயம், உங்க மேல நீங்க முதலீடு செய்யுங்க. மத்தவங்க உங்களை மதிக்கணும்னா நீங்க மத்தவங்கள விட ஒரு படி மேல இருக்கணும். அது உங்க அறிவா இருக்கலாம், உங்க திறமையா இருக்கலாம், இல்ல நீங்க பார்க்கிற வேலையா இருக்கலாம். உங்க பீல்டுல நீங்க தான் கிங் அப்படின்ற நிலைக்கு நீங்க என்னைக்கு வர்றீங்களோ அன்னைக்கு உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிப்பாங்க. உங்களை நீங்க செதுக்க ஆரம்பிங்க. புதுசா கத்துக்கோங்க. மத்தவங்க தூங்கும்போது நீங்க ஓடுங்க. மத்தவங்க அரட்டை அடிக்கும்போது நீங்க உங்க லட்சியத்தை நோக்கி வேலை செய்யுங்க. உங்களோட வெற்றி தான் உங்களை மட்டம் தட்டினவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடியா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு செடி வளரும்போது யாரும் அதை கவனிக்க மாட்டாங்க. ஆனா அது மரமாகி நிழல் கொடுக்கும்போது எல்லாரும் அதை தேடி வருவாங்க. நீங்க இப்போ விதை நிலையில இருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை மிதிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க மண்ணுக்குள்ள இருந்து உங்க வேர்களை ஆழமா இறக்கணும். யாருக்காகவும் உங்க வளர்ச்சியை நிறுத்தாதீங்க. அறிவுங்கிறது ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை தினமும் தீட்டிக்கிட்டே இருங்க. ஒரு சபையில நீங்க பேசும்போது அங்க இருக்கிற அறிவாளிகள் கூட வாயடைச்சு போய் நிக்கணும். அந்த அளவுக்கு உங்ககிட்ட விஷயங்கள் இருக்கணும். படிப்பு மட்டும் அறிவில்ல, சுத்தி இருக்கிற உலகத்தை கவனிக்கிறது தான் உண்மையான அறிவு. யாரு எப்படி பேசுறாங்க, யாரு எப்படி பழகுறாங்க, இந்த உலகம் எதை நோக்கி ஓடுதுன்னு எல்லாத்தையும் கவனிங்க. கவனிப்புதான் உங்களை ஒரு சிறந்த தலைவனா மாத்தும். 3வது மிக முக்கியமான பாயிண்ட், நோ சொல்ல கத்துக்கோங்க. நம்மள பல பேருக்கு இருக்கிற பெரிய வியாதியே இதுதான். யாருக்காவது மனசு கஷ்டப்படுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நமக்கு பிடிக்காத விஷயத்த கூட சரின்னு சொல்லிடுவோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றவங்களை இந்த உலகம் ஒரு பயன்படுத்திட்டு தூக்கி போடுற பொருளா தான் பார்க்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா?
இல்ல உங்களால அத செய்ய முடியலையா? தயங்காம முகம் சுளிக்காம நேரடியா சொல்லிடுங்க. உங்க நேரத்துக்கு நீங்க மதிப்பு கொடுத்தா தான் மத்தவங்க உங்க நேரத்தை மதிப்பாங்க. நீங்க மத்தவங்களுக்கு எவ்வளவு சுலபமா கிடைக்கிறீங்களோ அவ்வளவு சுலபமா உங்களை உதாசீனப்படுத்தவும் செய்வாங்க. ரொம்ப நல்லவனா இருக்கிறது இந்த காலத்துல ஒரு சாபம் மாதிரி. எல்லாரும் உங்க மேல ஏறி சவாரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க ஒரு கோடு போடணும். அந்த கோட்டை தாண்டி யாரும் வரக்கூடாதுன்னு கண்டிப்பா இருக்கணும். மத்தவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவங்க உங்களை உதாசீனப்படுத்தும் போது உங்க மனசு கஷ்டப்படுறத பத்தி அவங்க ஒரு நிமிஷமாவது யோசிக்கிறாங்களா? இல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க அவங்களுக்காக இறங்கி போகணும்? சுயமரியாதை வேற, திமிர் வேற. திமிர் வேணாம், ஆனா சுயமரியாதை கண்டிப்பா வேணும். நீங்க இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதுதான் உங்களோட உண்மையான பலம் வெளியே வரும். உங்க பின்னாடி பேசுறவங்க பேசிட்டே இருக்கட்டும். அவங்க எப்பவுமே உங்களுக்கு பின்னாடிதான் இருப்பாங்க. 4வது விஷயம், உங்க தோற்றம் மற்றும் உடல் மொழி. ஒரு இடத்துக்கு நீங்க நுழையும் போது உங்க தன்னம்பிக்கை உங்க நடையில தெரியணும். குனிஞ்சுகிட்டு பயந்த மாதிரி நிக்காம நிமிர்ந்து நேரா நின்னு பேசுங்க. மத்தவங்க கண்ணை பார்த்து பேச பழகுங்க. நீங்க உங்களை எப்படி உலகத்துக்கு காட்டுறீங்களோ அப்படித்தான் உலகம் உங்களை பார்க்கும். கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சும்மாவா சொன்னாங்க? நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை விட அந்த ட்ரெஸ்ஸை நீங்க எவ்வளவு கான்பிடென்டா போட்டிருக்கீங்கன்றதுதான் முக்கியம். உங்க ஆளுமை மத்தவங்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கணும். ஒரு மனுஷனோட முதல் மரியாதை அவனோட வெளித்தோற்றத்துலதான் இருக்குன்னு நான் சொல்லல. ஆனா முதல் அபிப்பிராயம் அங்கதான் ஆரம்பிக்குது. நீங்க அயர்ன் பண்ணாத சட்டையையும் கலைஞ்ச தலையையும் வச்சுக்கிட்டு போனா யாரும் உங்களை ஒரு பொறுப்பான ஆளா பார்க்க மாட்டாங்க. உங்களை நீங்க எப்படி பராமரிக்கிறீங்கன்றதுலதான் உங்களோட ஒழுக்கம் தெரியுது. உங்க உடம்புதான் நீங்க வாழ்ற கோயில். அதை சுத்தமாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்கோங்க. ஜிம்முக்கு போய் உடம்பை ஏத்தணும்னு அவசியமில்ல. ஆனா பார்க்க ஒரு கம்பீரம் இருக்கணும். நீங்க கை குலுக்கும் போது அந்த பிடியில ஒரு அழுத்தம் இருக்கணும். நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்தா அங்க உங்க பிரசன்னம் தெரியணும். மெதுவா பேசுங்க, ஆனா தெளிவா பேசுங்க. வார்த்தைகளை விழுங்காதீங்க. உங்க ஒவ்வொரு அடியும் நிலத்துல அழுத்தி பதியணும். கடைசியான மற்றும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், இதுதான் உங்களை ஒரு வெற்றியாளனா மாத்த போகுது. உங்களோட மகிழ்ச்சிக்கு மத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க. யாராவது பாராட்டுனாதான் எனக்கு சந்தோஷம், யாராவது என்னோட இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எப்பவுமே அவங்களுக்கு அடிமைதான். உங்களை நீங்க காதலிக்க ஆரம்பிங்க. தனிமைய கொண்டாடுங்க. நீங்க தனியா இருக்கும்போது கூட எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்கன்றதுதான் உங்களோட உண்மையான பலம். ஒரு சிங்கம் கூட்டமா வராது, அது தனியா வந்தாலும் கெத்துதான். அந்த மாதிரி உங்களை நீங்க ஒரு பிராண்டா மாத்திக்கோங்க. இந்த உலகத்துல நீங்க தனியாதான் வந்தீங்க, தனியாதான் போக போறீங்க. இடையில வர்றவங்க போறவங்க எல்லாம் வழிப்போக்கர்கள் தான். அவங்களுக்காக உங்க மதிப்பையும் உங்க சந்தோஷத்தையும் ஏன் அடகு வைக்கிறீங்க? உங்களை மதிக்காத ஒருத்தர் கூட நீங்க 10 நிமிஷம் பேசுறது உங்க ஆத்மாவுக்கு நீங்க செய்யற துரோகம். ஒரு இடத்தை விட்டு நீங்க வெளியே வரும்போது உங்க மதிப்பு அங்க கூடி இருக்கணுமே தவிர குறைஞ்சு இருக்கக்கூடாது. அப்படி மரியாதை இல்லாத இடத்துல இருந்து எப்போ வெளியே வரணும்னு தெரிஞ்சவன்தான் உண்மையான புத்திசாலி. மத்தவங்க உங்களை பத்தி என்ன பேசுறாங்கன்றது முக்கியம் இல்ல, நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதுதான் முக்கியம். உங்களை உதாசீனப்படுத்தினவங்கள பத்தி யோசிச்சு காலத்தை வீணாக்காதீங்க. அவங்க ஒரு சாக்கடைன்னு வச்சுக்கோங்க. சாக்கடை மேல கல்லு எறிஞ்சா உங்க மேலதான் அழுக்குப்படும். அதுக்கு பதிலா நீங்க ஒரு வானமா மாறுங்க. எவ்வளவு பெரிய கல்லு எறிஞ்சாலும் வானம் வலிக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க வெற்றியை நோக்கி மட்டும் உங்க பார்வை இருக்கட்டும். உங்களை ஒருமுறை அவமானப்படுத்தினவன் நீங்க ஜெயிச்சு நிக்கும்போது உங்ககிட்ட வந்து கைகுலுக்க துடிக்கணும். அந்த நிலைய அடையிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் இருக்கக்கூடாது. நண்பா, இந்த வாழ்க்கை ஒரு போர்க்களம். இங்க நீங்கதான் உங்க போர் வீரன். உங்ககிட்ட இருக்கிற ஆயுதமே உங்க தன்னம்பிக்கைதான். மத்தவங்க உங்களை குப்பையா பார்த்தா நீங்க உரமா மாறி ஒரு பெரிய மரமா வளர்ந்து காட்டுங்க. அவங்க உங்களை இருட்டுல தள்ளுனா நீங்க ஒரு சூரியனா மாறி அந்த இருட்டையே எரிச்சு வெளியே வாங்க. உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது.
உங்களை யாராலும் மட்டம் தட்ட முடியாது. உங்க எல்லை எதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களை உதாசீனப்படுத்துற ஒவ்வொருத்தரும் உங்களை செதுக்குற சிற்பிகள்னு நினைச்சுக்கோங்க. அவங்க போடப் போற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு அழகான சிலையா மாத்தப் போகுது. இன்னைக்கு இந்த வீடியோவோட முடிவுல நான் உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் தர்றேன். இன்னைக்கு நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு குறைய நிமிர்ந்து நின்னு ஒத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஒரு பலத்தை எழுதி வைங்க. நாளையில இருந்து அந்த ஒரு பலத்தை வச்சு உங்க வாழ்க்கைய முன்னேற்ற பாருங்க. உங்களை உதாசீனப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும். உங்க வெற்றியோட சத்தம் ஊருக்கே கேட்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்திருந்தா கூட எனக்கு சந்தோஷம்தான். இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்க நம்புங்க. இந்த உலகம் தானா உங்க பின்னாடி வரும். அடுத்த வீடியோல சந்திப்போம்.